ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு ரஸ்க்கும் கப் கேக்கும் இருந்துச்சு. அதை வச்சு டீ ஸ்நாக்ஸ் டைமை முடிச்சாச்சு. அதெல்லாம் டீ பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட சில நேரங்களில் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் டீலாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. காலையில் ஒரு டம்ளர் இந்த மாதிரி டீ குடிச்சிக்குவேன். ஈவினிங் ஒரு டம்ளர் குடிச்சு காலையில் இடப்பட்ட நேரம் 11, 12 அந்த மாதிரி டைமில் ஒரு அரை டம்ளர் டீ குடிப்பேன். அரை டம்ளர் டீலையும் 1/4 டம்ளர் டீ தான் குடிப்பேன். இந்த டீலாம் வந்து கடைசி வரைக்கும் இந்த டீ தூள் தெரியிற வரைக்கும் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. வாமிட் வர மாதிரி ஆயிரும். அதனால 1/4 டம்ளர் குடிச்சிட்டு மீதி வச்சு அதே மாதிரி தான் ஈவினிங் ஒரு 7 மணி போல் ஒரு டீ குடிச்சிடுவேன். ஒரு 6 மணி போல் 5 மணி போல் ஒரு அந்த 7, 8 மணி போல் டீ குடிக்கிறதுல ஒரு 1/4 டம்ளர் டீ அரை டம்ளர் ஊற்றிட்டு அதில் 1/4 டம்ளர் குடிச்சு என்ன மாதிரி யாரெல்லாம் டீ லவர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மாவு போய் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இட்லி தோசை மாவு காலி ஆயிடுச்சு. அதனால அரைச்சிட்டு வந்து நல்ல மாவை கலந்து வச்சாச்சு. பட்டை கிராம்பு பவுடர் எல்லாம் தீந்துருச்சு. அதனால பட்டை கிராம்பு பவுடர் பொடிக்கிறதுக்காக பட்டை 100 கிராம், ஏலக்காய் 15 கிராம், கிராம்பு 15 கிராம் எடுத்துட்டு நல்லா இளம் சூட்டில் வறுத்துட்டோ அல்லது வெயிலில் வச்சுட்டோ பொடிச்செடுத்தா சூப்பராக இருக்கும். இந்த சுருள் பட்டையில் பட்டை கிராம்பு பொடி பொடிச்சுட்டா போதும், சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இல்லாமல் இருந்துச்சு, அதையுமே பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சுக்கு மல்லி எல்லாம் போட்டுட்டு அதையுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டேன். டீ காஃபிக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் அந்த ஈவினிங் டைம் போல தான் செய்வேன். அப்பதான் கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணிட்டு கடைசியாக தான் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணினேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3மே டிமார்ட்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்த கையோட பவுடர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பவுடர் பண்ணி வச்சாச்சு. நல்ல வாசமாக இருந்துச்சு. சிக்கன், மட்டன், பிரியாணி, நான்வெஜ், வெஜ்ஜுன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.